எக்ஸ்ட்ராடனரி சாங். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கு குருவி மாதிரி எல்லா பாடல்களும். விக்ரம் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் உதய் வந்து சினிமானா ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப பிடிக்கும் சினிமானா. ஸோ எனக்கு ஆச்சரியமா தோணல அவர் சொல்லும் போது நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்ஃபேக்ட் வி டெஃபினெட்லி நீட் நியூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் enterprising producers. அந்த வகையில் ஐ திங்க் உதய் has done justice to this movie. இளைய தளபதி விஜய் பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த ஒரு ஃபோட்டோ போதும், அதுவே சொல்லு படத்தோட வெற்றிக்கான அறிகுறிகள் எல்லாமே ஒரு ஃபோட்டோலே தெரியும். கர்ணி சார் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி கில்லி ஒரு மெகா ஹிட் கொடுத்துருக்காங்க. அதை விட இந்த படம் ரொம்ப சிறப்பாக வரும்னு ஒரு ரசிகனா, ஒரு நண்பனா, ஒரு ஆடியன்ஸா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா விஜயோட பழைய பாட்டுக்கு ஆடி ஆடி போர் அடிக்குது. புதுசா ஒரு பாட்டுகள், ஏன்னா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா விஜயோட பழைய பாட்டுக்கு ஆடி ஆடி அதே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ புதுசான ஒரு பாட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பா இன்னும் தெரியல, ஒரு வருஷமோ நீங்களே அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கே ஆட தோணும். ஸோ கண்டிப்பா இன்னொரு 1.5 வருஷத்துக்கு இல்லை இன்னொரு 5 வருஷத்துக்கு நான் அந்த குருவி பாட்டு தான் ஆட போறேன், ஏதோ ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு நான் வித்யாசாகர் சாருக்கு நன்றி சொல்றேன். இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். விஜயன் விஷா ஆல்ரெடி ஏற்கனவே 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐ ஹோப் இந்த படத்துலையும் I hope it's going to work well in this movie also.